நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்றும் நினைக்கிறேன், உனக்காக இதை நீங்குகின்றது, நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். வேத பகுதி வாசிக்கலாமா? எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல். நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் என் ஜனங்களாகிய இஸ்ரவேலரை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளே, உங்கள் ஆண்டவர் நெருக்கமானவர்கள் வேண்டவர்களை நீங்கள் இவ்வாறு ஆசீர்வதிங்கள், அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், என் நாமத்தை நீங்க கூறும்போது நானும் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளே, உங்கள் இனச்சின பந்துக்களை, உங்களுக்கு நெருக்கமானவர்களை, உங்களுக்கு பிடித்தமானவர்களை அழகாக இப்படியாக கூறி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் என்று சொல்லி, கர்த்தர் உங்கள் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் வந்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, நீர் எங்களை நேசிக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி, நன்றியப்பா. நாளின் காலை முதல்வர் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதே அப்பா, அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோமப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறபடியால் நன்றியப்பா, நன்றியப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பெரியமப்பா, நன்றி, நன்றியப்பா. இப்பொழுது கர்த்தாவே, நீர் இப்போது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா, நீங்க உடைய முகத்தை பிரசன்னமாக்கி பிரகாசிக்க பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவீராக கர்த்தாவே. அப்பா, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், அவள் குடும்பங்களும், அவள் பிள்ளைகளும் அவளை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் தழைத்துவங்க. நீங்க அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது, உடைய முகத்தை பிரசன்னமாக்க முடியாது, உடைய முகத்தை அவர் மேல் பிரகாசிக்க பண்ண முடியாது. ஒவ்வொருடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். தெருக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.